ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு குழந்தை பிறப்பை பற்றி நம்ம பார்த்தோம். 12 மாதங்கள் கழித்து நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம். அதுக்கு என்ன காரணங்கிற ஒரு வீடியோவை நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கு இதோட கீழே கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் தொட்டு அதன் மூலியமாக பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். மேலும் இந்த ஆணுடைய விந்தாகப்பட்டது பெண்ணோட இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எத்தனை நிலைப்பாடுகள் மாறுது பாருங்கள். பொதுவாக அதை நாதம்னு சொல்கிறாங்க. அப்போ அது 5 வகையாக பிரிக்கப்படுகிறது. விந்துநாதம், பிந்துநாதம், பரநாதம், பராபரநாதம், அமரநாதம் அப்படின்னு 5 வகையாக பிரிக்கப்படுது. ஒன்றுக்கு 2 மாதங்கள் கொடுக்கப்படுது. அப்போ 2 10 மாதம். அப்போ இது பெண்ணினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கால அளவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அப்போ இந்த 10 மாதத்துக்குள்ளாதான் தலை, வயிறு, முதுகெலும்பு, பாதம், கண்ணு, மூக்கு, காது சகல உறுப்புகளையும் படைத்து அவர்களுடைய பூர்வ புண்ணிய கர்மாவுக்கு ஏற்ப அவர்களுக்கு விதிபலனையும் எழுதக்கூடிய ஒரு நிலையாக இந்த நிலை இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது. அப்போ இது அவர்களுடைய பிறப்புக்குண்டான காரணகர்த்தாவாகும். மேலும் ஜோதிட ரீதியான கேள்விகள், சந்தேகங்கள், விளக்கங்கள் தேவையெனின் தொடர்பு கொண்டு பயனடைன்னு கேட்டுக்கிறேன். குரு வாழ்க, குருவே துணை.